நல்ல செய்தியுடன் இன்றைய நிகழ்ச்சியை துவங்க வேண்டும். அதற்கு ஒரு நாளாக எடுத்துக்கொண்டால் திருவோண பண்டிகையை நாம் எடுத்துக்கொள்ளலாம். காரணம் என்ன என்று கேட்டால், மனிதனுக்குள் தெய்வீக சக்தி நிறைந்து இருக்கிறது. ஆனால் கூட அதை மறைக்கும் விதமாக எவ்வளவுதான் பெரிய வீடாக இருந்தால் கூட ஒரு பூட்டு அந்த வீட்டை அடைப்பது போல உயர்ந்த தெய்வீக சக்தியை அடைக்கும் விதமாக மனிதர்களுக்கு 2 கருத்துக்கள் உண்டு. அந்த 2 கருத்துக்களையும் நீக்கிவிட்டால் அவன் உயர்ந்த தெய்வீக குணத்தை அடையலாம் என்பதை சொல்வதற்காக ஒரு பண்டிகை என்பது திருவோண பண்டிகை. குறிப்பாக ஒரு மனிதனுக்கு அடைக்கும் அந்த 2 விதமான தடைகள் எது என்று கேட்டால், யான், எனது என்ற 2 வார்த்தை. இந்த 2 வார்த்தையை திருக்குறளில் 35வது அதிகாரத்தில் 346வது குறளாக வள்ளுவர் பெருந்தகை சொல்லுகிறார். யான் எனது என்னும் செருக்கை அறுப்பான், வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும் என்று சொல்லுகிறார். யார் நான் என்ற அகங்காரமும் எனது என்று செருக்கும் நீக்குகிறார்களோ அவர்கள் உயர்ந்த வானத்தில் இருக்கக்கூடிய கடவுள்களை அடையக்கூடிய தகுதி உள்ளவர்களாக மாறிவிடுகிறார்கள் என்பது திருவள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறார். அப்போ யான் என்ற அகங்காரமும் எனது என்றும் செருக்கு நீங்க வேண்டும். எவ்வளவுதான் பெரிய கொடையாளியாக இருந்தால் கூட மகாபலி சக்கரவர்த்திக்கு யான் என்ற அகங்காரமும் செருக்கு எனது என்ற செருக்கும் அவருக்கு நிரம்பி இருந்ததால் அதை நீக்குவதற்காக தானம் கேட்டு அவர் தலையிலேயே தன் பாதத்தை வைத்து அவனுடைய செருக்கையும் எனது என்ற அகங்காரத்தையும் யான் என்ற அகங்காரத்தையும் எனது என்ற செருக்கையும் நீக்கியதால் அவன் தெய்வீக குணத்தை அடைந்துவிட்டு, ஆகவே இந்த மனநிலை எல்லாருக்கும் அகங்காரமற்ற மனநிலையாக இருக்க வேண்டும், செருக்கற்றவர்களாக வாழ வேண்டும், அப்படி வாழக்கூடிய மக்களை நான் சந்திக்க வேண்டும் என்று மகாபலி வரம் கேட்டதாகவும் அதற்கான ஒரு பண்டிகையாக நாம் திருவோணத்தை கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். அப்படி திருவோண பண்டிகையின் கொண்டாட்டத்தின் போது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய வார்த்தை, அகங்காரமற்றவர்களாக செருக்கு நீங்கியவர்களாக இருந்தால் உங்களுள் தெய்வீக சக்தி நிலை பெறும். அப்படி தெய்வீக சக்தி நிலை பெற வேண்டும் என்பதற்காக அந்த ஓணத்தை நட்சத்திரத்தில் 27 நட்சத்திரங்கள் இருக்கிறது. அதில் திருவோண நட்சத்திரம் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய திருவோண நட்சத்திரத்தில் இந்த ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. அப்படி ஓணம் பண்டிகை கொண்டாடக்கூடியவர்கள் அகங்காரமற்றவர்களாக செருக்கற்றவர்களாக இந்த மண்ணில் வாழ்ந்து தெய்வீக சக்தி அடைய வேண்டும் என்பதற்காக தன்னை முயற்சித்துக் கொண்டு இருக்கிற அத்துணை மக்களுக்கும் அடியனின் நல்வாழ்த்துக்கள். ஜெய் ஹிந்த்.